வந்தாரை வாழ வைக்கும். ஆனா வந்தவரெல்லாம் வாகை சூட வேண்டும் என்று நினைத்து விடக்கூடாது. புரியுதா? தமிழ்ல சொல்லிட்டேன். இது ஏதோ திடீர்னு இது அரசியல் இக்கட்டுக்காகவோ சூழலுக்காகவோ நான் சேர்ந்த இடம் அல்ல. சேர வேண்டிய இடம்தான். எங்கள் கொள்கைகள் எல்லாம் இவங்க கூட சேர்றதா, நம்ம யாருன்னே தெரியாதவங்க கூட சேர்றதா, அவ்வளவுதாங்க. இல்ல பெரிய சிந்தனை அரசியல் அறிவு அவங்களுக்கு மட்டும் இருக்கிறதா நினைச்சிட்டு நமக்கு இல்லாத போல கவலைப்பட வேண்டாம். திமுகங்கிறது ஒரு உணர்வு. நான் கண் திறந்த போது பார்த்த சூரியன் இதான். இருட்டு வரும், நாங்க இருட்டு பள்ளம், நாளை சூரியன் வரும். இருட்டை பார்த்து பயப்படாதீங்க. பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். கையில கொடுத்துருப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூர்த்திட்டிய அம்புகள் தான் அனைவரும் என்பதை களமாடுவதற்கு களமமைந்தால் நாங்களும் வீரர்கள்தான் என்று நிரூபிக்கின்ற வகையில் இந்த இனிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற தலைமை செயற்குழு உறுப்பினர் பிரியா ராஜன் அவர்களுக்கு அருமையண்ணன் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் உங்கள் கரவொலியோடு இந்த பொன்னாடையை அன்பாடையாக அணிவிப்பார். உயிரே உறவே தமிழே. என்ன உங்க கட்சி மேடைகள்ல சொல்றதை இங்க சொல்றீங்களேன்னா, நான் ஊர் மேடைகள் எல்லாவற்றிலும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மனசுல இதைத்தான் சொல்லிட்டு இருந்தேன். உயிரே உறவே தமிழே என்பது இதே அரங்கத்தில் 7, 8 அல்லது 9 வயசு இருக்கலாம், ஞாபகம் இல்லை. இதே அரங்கத்தில் நாடகம் நடிக்க வந்த போது அறிஞர் அண்ணா அவர்கள் பேச வந்திருந்தார்கள். 67 ஆகல அப்ப இன்னும். அப்ப இங்க உட்கார்ந்துருந்தேன். நான் நிக்கிற இடத்துல அண்ணா நின்று பேசிட்டு இருந்தாரு. இதெல்லாம் கிடையாது. அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி பார்த்துட்டு இருந்த பையன் இப்படித்தான் எல்லா விழா மேடைகள்லையும் பேசுவான். திடீர்னு என்னங்க இப்படி திசை மாறிட்டாருன்னா, திசை மாறவே இல்லை. ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கேன். எனக்கு காண்பிக்கப்பட்ட ஒளி, அது காட்டிய பாதை, அதில் நடந்து கொண்டிருந்ததால் மையம் உருவானது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் 40 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். பல மேடைகள்ல கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க, எப்படி இது 3 பேரோட நிறுத்திட்டீங்க, அது நியாயமான்னு. எனக்கு தமிழ் ஃப்ரீயா கற்றுக் கொடுத்த 3 வாத்தியார்கள். ஒருத்தர் உச்சரிப்பு, ஒருத்தர் உரைநடை, இன்னொருத்தர் கவிதை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் உச்சரிப்பையும், அவர் என்ன பேச வேண்டும் என்ற டயலாகை எழுதி கொடுத்த கலைஞர் எனக்கு உரைநடையையும்,
அவரின் சகோதரர் கண்ணதாசன் அவர்களுக்கு எனக்கு கவிதை தமிழையும் கற்றுக் கொடுத்தார்கள். அதுவும் உறவுதான், அதுவும் என் உயிர்தான், அதுவும் என் தமிழ்தான். அதன் நீட்சியாக என்னுள் ஒட்டிக்கொண்ட அந்த உணர்வுதான் ஒவ்வொரு மேடையிலும் என்னை அவ்வாறாக முழங்க வைக்கிறது. இந்த மேடையில் முழங்கிக் கொண்டிருப்பவர்களும் இனியும் தொடர்ந்து முழங்கப் போவர்களும் அதே உந்தலுடன் தான் இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அமைச்சர் மாண்புமிகு சேகர்பாபு அவர்கள், மேயர் பிரியாராஜன் அவர்கள், எங்கள் அண்ணா, என் அண்ணா என்று சேகர்பாபு அவர்களை கொண்டாடும் எங்கள் பர்வீன் சுல்தான், எங்களை பார்த்து ஸ்நேகன் விழாவில் நினைக்கிறேன், அவர் விழாவில் என்னுடைய சகோதரர் சொன்னார், நான் பார்த்தேன் ஸ்நேகன், அதாவது டிஎம்கே காரர் சொல்றாருயா கேட்டுக்க பாராட்டு அப்படின்னு சொன்னேன் நான் அவர்கிட்ட. ஏன்னா அவங்க அப்படி உழைச்சிட்டு அங்க அந்த பாராட்டுக்காக நிக்காம அடுத்த மேடைக்கு போயிட்டாரு. அதை நான் பாராட்டுகிறேன். அதை பாராட்டணும்னு தெரியறதுக்கே இந்த மாதிரி ஒரு கட்சியில இருந்தாதான் தெரியும். கீழே ஒருத்தன் பேர் சொல்லலைன்னாலும் பரவாயில்லன்னு வேர்க்க விறுவிறுக்க ஓடிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்களை அடையாளம் கண்டு கொண்டாலே அவன் தான் தலைவன், பேர் சொல்லலைன்னா பரவாயில்ல. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? கேளுங்க, இங்க தாயகம் கவிட்டு கேளுங்க. காலேஜில் படிக்கும் போது அவர் அடையாளம் கண்டது யார் என்று பெயர் சொல்லுங்கள். நான் சொன்ன அதே பேரை தான் அவரும் சொல்லுவார், கலைஞர் பெயர் சொல்லுவார். ஆக இது ஏதோ திடீர்னு இது அரசியல் இக்கட்டுக்காகவோ சூழலுக்காகவோ நான் சேர்ந்த இடம் அல்ல. சேர வேண்டிய இடம்தான். எங்கள் கொள்கைகள் எல்லாம் ஒரே மாதிரியானது. நாங்கள் இது நிகழ்த்தி ஆக வேண்டும் என்று போர்க்கொடல் தொடுப்பது இவர்களோட அல்ல. நாங்க இது மாதிரி ஒண்ணு நிகழ்த்தணும்னு போட்டியா எலெக்ஷன்ல போட்டி போடும்போது நாங்க சொன்ன ஐடியாவா இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு செயல்படுத்தி காட்டியவர்கள் இவர்கள். இவங்க கூட சேர்றதா, நம்ம யாருன்னே தெரியாதவங்க கூட சேர்றதா, அவ்வளவுதாங்க. இல்ல பெரிய சிந்தனை அரசியல் அறிவு அவங்களுக்கு மட்டும் இருக்கிறதா நினைச்சிட்டு நமக்கு இல்லாத போல கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த மேடையில் இது நம் துணை முதல்வருக்காக நாம் கொண்டாடும் ஒரு பிறந்த நாள் விழா. இதுல வடநாட்டுல இருந்து யாராவது நம்ம பத்தி யாரும் தெரியாம இருந்திருந்தா, இங்க அமைச்சர் யாரு செயலாளர் யாருன்னு கேட்டா தெரியாது. அவருக்கு இப்படி காட்டிட்டு சும்மா உட்கார்ந்துருக்கிற காட்ட அவர் தான் அமைச்சரா இருக்குமோ அப்படிம்பாரு. சேகர்பாபுவை கையை காட்ட மாட்டாங்க, தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா அவரை பார்த்தா அவர் ஏதோ இதோட இது இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு ஒதுங்கி போற ஆள் மாதிரி. அப்புறம் அங்க போய் உட்காந்துட்டாரு, ஓஹோ இவர் தான் அமைச்சரா இருக்குமோ அப்படின்னு தான் அவங்களுக்கு தெரியும். இங்கே ஓடி ஓடி உழைத்தவர்கள் அயர்ந்து உட்கார்ந்த இடம்தான் இந்த பதவி. அந்த 13 வருஷம் ஓடி இருக்காங்களே, அது என்ன 13 வருஷம்? அதுதான் 13 வருஷம் ஓடினாலும் அதுல எங்களுக்கு வெற்றியே கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. 5 முறை முதலமைச்சர் ஆகி இருக்கிறார். 13 வருஷம் அவருக்கு ஓய்வு கொடுத்தது கரெக்ட் தான், எங்களுக்கு வருத்தமா இருந்தது. ஆனா அந்த ஓய்வு கூட கொடுக்கலன்னா அவர் 90 வயசு வாழ்ந்திருக்க மாட்டார். நன்றி, அந்த ஓய்வுக்கு நன்றி. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் இருந்தார் அவர் எங்க கூட. அதே போல் அவர் பேரனும் வெகு நாள் நீண்ட நாள் வாழ்ந்து இந்த அமைப்புக்கு நன்மை சேர்க்க வேண்டும். திமுகங்கிறது ஒரு உணர்வு. கலைஞரே பிறக்கலைன்னா, அண்ணாவே பிறக்கலைன்னா வேற யாராவது வந்தே ஆக வேண்டிய நிலைமை. நல்ல வேளை இவங்க வந்தாங்க, சரியான ஆட்கள் சரியான நேரத்தில் வந்தது. அதோட எங்கேயோ 1920 ஆரம்பிச்சாச்சு இந்த இயக்கம். அதுக்கு உருவம்
அதற்கு பொருளும் மக்களுக்கு புரிய நேரமாகிவிட்டது. அவ்வளவுதான். அதுக்காகத்தான் இவ்வளவு 75 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு புரிந்து விட்டது. என் வயது என்னவோ அதுதான் என் புரிதல் டிஎம்கே பற்றியது. நான் கண் திறந்த போது பார்த்த சூரியன் இதுதான். அதுல எனக்கு ஒரு ஒரு இது இருட்டு வரும். நாங்க இருட்டு பள்ளம். நாளை சூரியன் வரும். இருட்டை பார்த்து பயப்படாதீங்க. இருட்டை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா விடியும், அப்போ உதயம் வரும். உதயநிதியும் வருவாரு, முதலமைச்சர். இன்னொரு பாராட்டு விழா கூட்டம். இந்த அரங்கம் பத்தாது. இங்கே இவங்களுக்கெல்லாம் பரிசுகள் கொடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 500 மகளிருக்கு சுய நிதியும் புத்தாடையும், 200 கல்லூரி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை, 110 கர்ப்பிணிகளுக்கு பேறுகால உதவித்தொகை, 100 திருநங்கைகள் நலத்திட்டம், 50 கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படுகிறது. இது பிறந்த நாள் பரிசு தான். இன்னும் நிறைய பரிசுகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எந்தாவது ஒரு காரணம் சொல்லி மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அது பிறந்த நாளும் ஒரு காரணம். அப்படித்தான் நான் இவர்களை பார்க்கிறேன். அப்படித்தான் நான் என் தம்பிகளையும் பழக்கி வைத்திருக்கிறேன். 40 ஆண்டா நாங்க கட்சிக்கு வர போறோன்றத பத்தி எல்லாம் கவலையே படல. நற்பணிதான் நம்முடைய தலையாய கடமை. மக்கள் தான் நம்முடைய தலைவர்கள். அவர்களுக்கு நாம் அனைவருமே தொண்டர்கள் என்று நினைப்பவர்கள் தான் நல்ல தலைவர்கள் என்று நம்புகிறது மையம். மையத்திலிருந்து பார்த்தாதான் அந்த மரியாதை புரியும். நான் அங்கிருந்து பார்த்தேன். அதற்கு சான்று எப்பொழுது துவங்கியது மையம்? ஏதோ அவசரத்தில் துவங்கப்பட்டதில்லை. ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு எங்களால் என்ன இயலுமோ அதை அமைதியாக தொடங்கியவர்கள் நாங்கள். ஊரங்கட நீர் உறவு நீர் சேர்ந்த கால் பேரும் பெரிதாகி தீர்த்தமாம். என்ன தவறுகள் யார் செய்தாலும் அது கடல் அடையும் போது கடலின் உப்பு அதை சுத்தகரிக்கும். அந்த மாதிரி ஒரு கடல் தமிழகம். வந்தாரை வாழ வைக்கும். ஆனா வந்தவரெல்லாம் வாகை சூட வேண்டும் என்று நினைத்து விடக்கூடாது. வாழ்வு தேடி வாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். வாகை சூட வேண்டும் என்று வந்தால் எங்கள் போர்க்குணம் விட்டகலாது. நின்று காப்போம் தமிழகத்தை. அதனால் தான் இந்த அலையன்ஸ். புரியுதா? தமிழ்ல சொல்லிட்டேன். பட் இப்ப எல்லாம் மெஷின் வந்துருச்சு. இவங்க காட்டினாங்களே இப்படி சொன்னா தமிழ்ல அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிடும். இனிமே தமிழ் லெட்டர்லாம் அனுப்ப வேண்டியது. எந்த மொழியில சும்மா 0101 அனுப்பிச்சா அது தமிழ்ல சொல்லும், இந்தியில சொல்லும், எல்லாத்துலயும் சொல்லும். நம்ம இப்பவே தமிழ்லயே அனுப்ப ஆரம்பிச்சிடலாம் இனிமே எல்லாத்தையும். ஏன்னா அவங்க டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்கு, புரிஞ்சுக்கிட்டோம். இனிமே இந்தியா ஒருவர் புரிந்து கொள்வதற்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதில்லை. இது நல்லவர்கள் சேர்ந்த இடம், வல்லவர்கள் சேர்ந்த இடம். அதில் நானும் வந்து இணைந்தேன் என்பது எனக்கு பெருமை, மிக பெருமை. அதே பெருமையுடன் மக்கள் நீதி மையத்தின் தொண்டர்களும் செயலாற்ற வேண்டும். நான் தான் வேற மேடையில் சொல்லிட்டேன், இந்த மேடை வாழ்த்தும் மேடை, வையக்கூடாது யாரையும். நல்ல நாள்ல யாரையும் வைய வேணாம். இங்க வந்ததுக்கான காரணத்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் திராவிடம் நாடு தழுவியது என்று சொல்லி பல வருடங்கள் ஆகிவிட்டன. அதற்கான அகழ்வாராய்ச்சி ஆதாரங்கள் தான் இப்பொழுது கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. திராவிடம் நாடு தழுவியது என்று நான் சொன்னேன். அதை திருத்திக் கொள்ள வேண்டிய சமயம் அது பாஸ்ட். இப்ப நான் சொல்றது திராவிடம் நாடு தழுவும். வணக்கம்.
இப்பொழுது இந்த நலத்திட்ட உதவி வழங்குவதற்கு அடையாளமாக மேடையிலே மூன்று நபர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து அமைச்சர் அவர்களும் அண்ணன் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களும் வெளியே சென்று கர்ப்பிணி பெண்களுக்கு சிறப்பு செய்துவிட்டு வந்து மேலும் இருக்கின்ற அந்த பயனாளிகளுக்கு பயணப் பொருட்களை வழங்குவார்கள் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலிலே கர்ப்பிணி பெண்கள் 3 நபர்களுக்கு மேடையிலே இன்றைக்கு நலத்திட்ட உதவி அங்க வாங்கிக்கப்பா. கர்ப்பிணி பெண்களுக்கு பேறுகால உதவித்தொகையும் புத்தாடையும் பிறக்க இருக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களையும் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் இப்பொழுது திருக்கரங்களால் வழங்கி அவர்களுக்கு இந்த திருநாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். அடுத்த கர்ப்பிணி பெண்கள் உங்களது பலத்த கரவொலியின் மூலமாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள் நிகழ்விலே இன்றைக்கு இந்த நலத்திட்ட உதவிகளை பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள்.